மாநில உரிமைக்கான குரல் ஐயா ஸ்டாலினின் குரல், அதற்கான பொதுக்கூட்டங்கள், பரப்புரை, திமுகவின் பரப்புரை. அறிவார்ந்த பெருமக்களே, என் பிள்ளையில விடுங்க. என் பேச்சை கேட்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என் உயிருக்கினியே உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள், அரிய பெரிய தலைவர்கள், உரிமை குரலை கேளுங்கள். என்னது என்ன உங்க ஆளுகள் பரப்புரை செய்கிறார்கள்? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், படிக்க போற பிள்ளைகள் கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். உங்களுக்கு வந்துட்டதா? 1,05,00,000 மக்கள் 1000 ரூபாய் உதவித்தொகை. இதெல்லாம் மகளிர், இதெல்லாம் வந்து மாநில உரிமை. அது 1000 ரூபாய் கொடுத்தோம், அப்புறம் 500 ரூபாய் கொடுத்தோம். அதையும் தொடர்ச்சியா சொல்ல தெரியல. மகளிருக்கான புரட்சி மகளிர் திட்டத்தில் இருந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதையும் எழுதி வச்சு தான் படிக்க வேண்டியது இருக்குது. இந்த பயலுக்கு தான், இந்த பைத்தியக்காரங்க எங்களை படிக்க வச்சோம்னு இருக்கான். ஏய், பார்த்து படிக்கும்போதே 10 பிள்ளை படிக்கிற, பிள்ளையா படிக்கிற நீ என்ன படிக்க வச்சியாப்பா? இங்க வாப்பா. சரி, இந்த குலசாமி, இந்த சாமி கோயிலில் போய் நீ நேர்ந்துக்கிட்டா இவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்கன்னா சத்தியமா போய் நம்ம நேர்ந்துக்கலாம். அது நடக்க மாட்டுது, அது நடக்க மாட்டுது. நம்ம சாமி அப்படி ஒன்றும் கற்றுக் கொடுக்க மாட்டுது. அன்பு காட்டுறா, கருணை காட்டுறா, இரக்கம் காட்டுறான்னு. நான் எல்லாம் தான் காட்டுறேன், அவன் தான் வேற காட்டுறான். என்னத்தை காட்டுறது? நான் அவன் காரணையை காட்டுறேன், கடப்பாறையை நீட்டுறான். நான் எங்கே போகிறது? அவன்கிட்ட போயிட்டு ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஒன்று யாரு விட்டுட்டு போனாலும் போலைனாலும் நான் விட்டுட்டு போறதா இல்ல. அவங்க நீங்க வேணா பாருங்களேன், என்னையே நாம் தமிழர் கட்சி புகழணும், இகழணும். எந்த வாடகை வாயா இருந்தாலும் என்னைய பேசணும். அது ஏன்டா நம்மளே பேசுறானா? அப்பதானே 4 பேர் பாக்குறான். பாக்குறவன் யாருன்னு நினைக்கிறேன்? ஏன்னு தான். என் படத்தை போட்டவன அண்ணன் படத்தை எதுக்கு போட்டிருக்கான்? அவன் என்னைய திட்டுறான். அதை பார்த்துட்டு எப்படி திட்டான் பார்த்தீங்களா? இது ஒரு கூட்டம். அவன் அப்படிதான் பேசுவான். இப்போதைக்கு நம்ம தான் மைய புள்ளி. நம்ம இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, போயிட்டான் வீடு. சீமா கட்சி ஆரம்பிக்கும்போது எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு நினைச்சு ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறியா? இல்லை, அவன் ஒரு சின்னத்தை கொடுத்தான். இது எங்க ஊர் விவசாய. நான் அதை கொஞ்சம் வரைஞ்சு மனுஷனாக்குனேன். இந்த என் தம்பி பாக்கித்தக்கல் உண்மை இல்லையா? அதையும் தெரியும். என்ன எப்படி பயப்படுறான் பாருங்க. 3வது பெட்டியில வைப்பான் என் சின்னத்தை, அதுக்கும் தெரியாம மங்களா வைப்பான். எப்படி ஓட்டு கேட்டேன்னு தெரியுமா? அம்மா நீ ஓட்டு பெட்டியை பாரு, அதுல எந்த சின்னம் தெரியலையோ அதை தொற்றுமா, அதாம்மா விவசாயி. அப்படிதான் கேட்டு 32 லட்சம் பேர் போட்டிருக்கான். ஏன் இந்த பையன் ரொம்ப நாளா கத்துறான், சீவன் தொண்டை தண்ணி கத்துறான், போட்டு தொலைப்பான். ஒரு ஓட்டைன்னு போட்டது தான் இந்த விவசாயி. அவன் எடுத்துட்டு அவன் வந்து என்னையை பார்த்து பாயந்து இந்த சின்ன 1.5 ஆண்டுகளா உட்காந்து பேசுறாங்க. சீமானுக்கு ஓட்டா, சின்னத்துக்கு ஓட்டா? சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு இல்ல, அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள். ஆனாலும் ஒரு பயம். இந்த பிஜேபியில் இருந்தே விலகி போன ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேட்கிறான். யாருன்னு தெரியல, அவனை யாருன்னு தெரியல. அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 தொகுதியில் நின்றுருக்கான். எரிகாற்று உருளையில சிலிண்டர்ல 71 ஓட்டு வாங்கியிருக்கான். தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது, ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே 1 விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கணும்ட்டு. நான் 7 விழுக்காடு வச்சிருக்கேன். 6 தேர்தலா போட்டிட்டு இருக்கேன். உள்ளாட்சி, இடைத்தேர்தல், நாடாளுமன்றம், சட்டமன்றம், இப்படி 6 தேர்தல்கள்ல நான் போட்டிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ளாட்சி 2 முறை நடந்திருக்கு, லோக்கல் பாடி 6 முறை என்னை விட்டுட்டு எவனுக்கு ஒருத்தன் டக்குன்னு கொடுக்குறான். நாம் தமிழர் கட்சியை நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 2016 தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 10 நாள் கழிச்சு எனக்கு சின்ன ஒதுக்கிச்சார். டைம்ல விருத்தி 10 நாள் கழிச்சு சின்னமே இல்லாம வாக்கெட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி இவனுக்கு எதுக்கு நீ விவசாயம் எடுத்து கொடுத்த? நீ வட இந்தியாவில் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார், குஜராத் நான் கண்டுக்கிற மாட்டேன். 4 கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் ஒருத்தனை கொடுக்குறேன். கடிதத்தால் கட்சி, லெட்டர் பேட் கட்சி. அவன் என்ன தெரியுமில்ல, நாங்கள் பேசும்போது
எங்க கூட கூட்டணிக்கு வாங்கங்கிறான். எப்படி ரொனால்டோ வாங்க பந்துலாடும் கூப்பிடும்போது போகாத என்னைய தெருவில் கோல் குண்டி அடிக்கிறப்ப வாங்க 2 பேரும் விளையாடுவோம்னா ரெடே கோவப்பட்டு அடிக்க முடியாது. இவனெல்லாம் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்காக நம்ம ஆத்தாப்பு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் பாருங்க. போடா டே போடா 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 அப்படின்னு அந்த மாதிரி அவன் எங்களை கூட்டணி கூப்பிடுறாங்க. அது எப்படி இருக்கு? எங்க தமிழ்நாட்டில் போட்டிடுறீங்களா? நம்ம தம்பி ஒருத்தர் போட்டியிடலை, அங்கே யாராவது போட்டிடுற மாதிரி ஆள் இருந்தால் ஒரு 2-3 பேரை பிடிச்சி கொடுங்க. அவன் வேலையே எனக்கு எதிராக செய்யணும்னு இருக்கான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த சின்னத்தை எனக்கு கொடுக்காம நீ இருந்துரு பார்ப்போம். நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது, நீ எனக்கு தந்துதான் தீரணும். அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் முடியாது. நான் கேட்கறதுக்கு நீ நீதிமன்றத்தை பதில் சொல்லித்தான் தீரணும். எதன் பொருட்டு கொடுத்தாங்க அதுக்கு பதில் இருக்க போறதில்லை. டாக்ஸ் கட்டியிருக்கணும், வரி கட்டியிருக்கணும், 3 முறை கட்டியிருக்கேன். அவன் கட்டியிருக்கானா? இல்லை. நீ எப்படி அவனுக்கு எடுத்து கொடுத்த? என்னகிட்ட இருந்து அதை என்னைய ஒரு 10 நாளா இப்ப தம்பியெல்லாம் சின்ன வரைகிறதா வேணாமான்னு வரைஞ்சி நீ பாட்டுக்கு போ. ஒரு தேக்க இருக்குல்ல, அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல இப்படி அநியாயமா வஞ்சித்து அந்த சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கிறவனை திட்டுறதுக்கு பதிலா சின்னத்தையே காப்பாற்ற முடியல, இவர் என்னத்தை நாட்டை காப்பாற்ற போறாரு அப்படின்னு. உன் வீட்டுல முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறாடே, என்னை வந்து சின்னத்தையே இவர் இப்படி நாட்டை காப்பாத்துவாரு. செத்து போன அநியாயமா அப்படி செத்து போயிட்டியடா டே, நீ எல்லாம் என்னடா அப்படின்னு என்னைய செத்தவனை வெட்டினவனை விட்டுவிட்டு செத்தவனை போட்டு ஒரு ஆள் என்னடா அப்படி செத்து போய் கிடக்குற, வெட்டினவனை விட்டுறது. சின்னத்தை தூக்கிட்டு போனவனை திட்டாம ஏண்டா அவரோட ஆண்மகனா இருந்தா நேரம் நின்று நீ கத்தி வச்சிருக்க நானும் கத்தி வச்சுக்கிறேன், நீ கடப்பாறை வச்சிருக்க நானு, நீ கோடாரி வச்சிருக்க நானும் கோடாரி, நீ எல்லாத்தையும் காலி மாதிரி 6 கைக்கு ஒரு அருவா வச்சுக்கிற, நான் வெறுங்கையோட நிக்கணும்ன்ற. சரி வாடா வெறுங்கையோட மோதுவோம் வா. அது முக்கியம் இல்லை. என் தம்பி தங்கைகளுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன், நீ தனி மனிதனை தலைமை ஏற்கக்கூடாது. தத்துவத்தை தான் தலைமை ஏற்கணும். நான் இருப்பேன் போயிடுவேன், இவர் இருப்பார் போயிடுவார், அவங்க இருப்பாங்க போயிடுவாங்க. ஆனால் தத்துவம் அப்படியே இருக்கும். அதை புரட்சியாளர் சேகர், ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை. அது அப்படியேதான் இருக்கும். அதை யாராவது ஒருத்தன் தொடருவான். இப்ப நாம தொடங்கினமா தொடர்றோம். தொடங்கியது யாரு? சி பாதித்தனார். நோக்கம் என்ன? இதே நோக்கம்தான். தலைவர் நமக்கு தந்தது என்ன? காசு இல்ல, கனவு. கோடிகள் இல்ல, உயர்ந்த கொள்கை. என்ன கொள்கை? அடிமை தேசினத்தின் உரிமை, விடுதலை. இந்த புனித கனவு. ஆனால் நம்ம என்ன, அது இடைவெளி வந்துருச்சா? விட்டறதுல இருந்து தொடர்றோம். இது ஒரு தொடர் ஓட்டம், ரிலே ரேஸ், அவ்வளவுதான். அது மாதிரிதான் நீ பார்க்கணும். சின்ன என்ன, சின்னத்தை விடு, உன்னுடைய எண்ணத்தை கடத்து, மக்களுக்கு கடத்து. நீ என்ன செய்ய போறேன்னு பாரு, என்ன செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோம்ங்கிறத சொல்லு. அவ்வளவுதான் நம்ம வேலை. நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி, பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதான் நீ செய்ய வேண்டியது. நீ பணம் இருந்தாதான்டா அரசியல் செய்ய முடியும். என்ன செய்யுமா நீங்கள காசு இல்லாம எப்படி செய்யுமா இது தேர்தலை சந்திப்பிய அப்படின்னு. காசு இல்லாம எப்படி தேர்தலை சந்திக்கிறது நீ என் கட்சியில சேர்ந்து கத்துக்க. இது நல்லா இருக்குல்ல, வந்து கத்துக்க. ஒருத்தர்லாம் என்கிட்ட சொன்னாங்க, அண்ணன் ஒவ்வொரு தொகுதிக்கு 150 கோடின்னு. யாரு? திராவிட மாடல் எல்லாம் முதல்ல போய் வச்சாச்சுன்னு அப்படின்னு. நான் கேட்டேன், எனக்கு மட்டும் சொல்றா, ஒரு தொகுதியில் எங்க வச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லு. அதெல்லாம் பிரிச்சு அங்கங்க ஒரு பிரிச்சதை காட்டுறா. நாங்க முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா, போய் ரொம்ப கஷ்டமா இருக்குடான்னு.
அது மாதிரி அவங்க தம்பி, பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள், அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு. பாவப்பட்ட மக்கள் இருக்கான்ல, அவன் கடைசியா கடவுள்கிட்ட போய் முறையிட்டா அதாவது நல்லா நடந்துன்னு நினைப்பான். இந்த திருட்டு பைய அயோக்கிய பைய அரசியல் தலைவர்கள் இருக்கான்ல, அவன் கடைசி புகலிடம் காசு. காசு இருந்தா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான். இதை ஒழிக்காம நீ இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது, நல்ல அரசையும் அமைக்க முடியாது.